போயிட்டு இன்றைக்கி டுடே டாஸ்க் என்ன அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கி டுடே டாஸ்க் கிளிக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு படிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஓப்பன் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் இருக்கிற ஆப். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம ப்ளே ஸ்டோருக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளே ஸ்டோருக்கு போகிறோம். அதுக்கு இங்கே இருக்கிறத அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரோம். நான் என்னோடய ப்ளே ஸ்டோர் ஆப்புக்கு போகிறேன். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு என் கரோன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறேன். சர்ச் பண்ணுறேன் என் கரோ. என் கரோ கிரிக்கெட் மார்க்கெட்டிங் ஓகேங்களா. அதை தான் ஏற்ற சொல்லியிருக்காங்க. நம்மளாம் பார்க்குறோம், ஏற்றுறோம். என்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஓப்பன் காமிக்கும், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டால் காமிக்கும். ஓப்பன் காமிக்குது, நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோன் நம்பர் கேட்போம். லாகின் சைன்அப் பண்ணணும். ஓகேங்களா. ஃபோன் நம்பர் என்னோடய ஃபோன் நம்பரை கொடுத்துக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். அதுக்கு ஓடிபி ரிசீவ்ட் ஆகும். ஓடிபி ரிசீவ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். என்னோடய ஓடிபிக்காக நான் வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு. கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இமெயில் ஐடி கேட்குது. நான் இமெயில் ஐடி வந்து எஸ்பிஓக்கு எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கேனோ அதே இமெயில் ஐடி தான் இதுக்கும் கொடுக்க போகிறேன். என்னோடய இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா 2 இருக்கும். நான் வந்து ஒன்று தான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து நம்மளே செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு செட் பண்ணதுமே நம்மளோட ஃபுல் நேம் கேட்குறாங்க. அப்போ தான் நமக்கு ரெஃபரல் கோடு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபுல் நேம் கொடுக்க போகிறோம். என் நேம் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததும் ஓகேங்களா. வெல்கம் டு என் கரோ ஆப் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஸ்டார்ட் யுவர் எர்னிங் ஸ்டார்டர் அப்படின்னு வந்துருச்சு. இந்த ஆப்பை பற்றி எனக்கு இன்னும் முழுசாக தெரியாது. நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முன்னாடி போய் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு வந்து ரெஃபரல் கோடு தான் வேணும் அப்படிங்க இல்லையா. ஸோ வந்து இந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. உள்ளடி போனோம்னா ஸோ ஓகே. நான் டச் பண்ண என்னென்னமோ வருது. இந்த ஆப் பற்றி எனக்குமே தெரியாது. இதான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சரி ஓகே. நம்மளோட டாஸ்க் அப்படிங்கிறதுனால இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம வந்து லிங்க் எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைலில் போய்ட்டு கீழே போகிறோம். போய்ட்டு நம்ம ரெஃபர் அண்ட் ஏர்ன் இருக்குது அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா டேப் டு காப்பி அப்படின்னு வருது. ஸோ காப்பி பண்ணிக்கிறோம். நம்ம லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றோம். எஸ்பிஐ போர்ட்டலுக்குள்ளே வரோம். எஸ்பிஐ போர்ட்டலில் ஆல்ரெடி நம்ம கொடுத்தது இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நம்ம படித்து பார்த்துட்டு உள்ளடி போகிறது பெட்டராக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரியே நம்ம போய்ட்டு அங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரெஃபர் அண்ட் ஏர்ன் பேஜ் வந்து அந்த பேஜில் இருக்க ரெஃபரல் லிங்க் வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைட்டில் சூஸ் டைப் வந்து வெப்சைட்டு
டைட்டில்ன்ற இருக்கிற இடத்துல வந்து ப்ளே ஸ்டோர்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளே ஸ்டோர்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு சூஸ் டைப் வந்து நம்ம வெப்சைட்டு தான். நெக்ஸ்ட்டு யூஆர்எல் கோட் வந்து நல்லா காப்பி பண்ணணும். காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுக்குறோம். பாருங்கள். ஓகே, மை டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட். இன் 3rd டே வந்து ஆஃப்டர் திஸ் ஃபார்ம் சப்மிஷன் சொல்லியிருக்காங்க. அந்த 3 நாள் கழிச்சு தான் அந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து என்னோடய அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கா அப்படின்னு டேஷ்போர்டில் போய் செக் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த டாஸ்க் வாலெட்டில் 25 rupees ஏற்கனவே ஃபுல். ஓகே, தேங்க்யூ. லாக் அவுட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? கம்ப்ளீட்டட் மை டாஸ்க். இந்த டாஸ்க் வந்து திங்கட்கிழமை வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. உள்ளே போய்ட்டு அந்த ஆப்புக்குள்ளே அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 2 days வரைக்கும் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.